ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ரொம்ப ரிச்சான பால் சர்பத் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்ல திக்கான பால் 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை. அப்படி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பால் நல்ல திக்கார வரைக்கும், நல்லா ஆட விழுற வரைக்கும் நல்லா அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போ நல்லா காய்ச்சி நல்லா திக்காக இன்னும் பதம் வரும்போது சீனி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மில்க் மைட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் நல்லா திக்கானதுக்கு அப்புறம் நம்ம இதில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, அத்திப்பழம் எல்லாமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக நறுக்கி இதோட நான் சேர்த்துருக்கேன். இந்த நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டான்னா இருக்கக்கூடிய நட்ஸை கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஈத்தப்பழம் நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கும், ஸோ அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். நட்ஸ்க்கு பதிலாக வேர்க்கடலையை வறுத்துட்டு தொளி எடுத்துட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளை ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியை வடிகட்டிட்டு தான் நம்ம ஒரு 5 மினிட்ஸில் அது நல்லா ஊறிடும். தண்ணியை வடிகட்டிட்டு தான் சப்ஜா விதைகளை எப்போதுமே பயன்படுத்தணும். இதுக்குன்னு கிடையாது, நீங்கள் எதுக்கு சப்ஜா விதைகள் சேர்க்குறதா இருந்தாலும் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு பயன்படுத்துங்க. இப்போ 1 குழிக்கரண்டி அளவுக்கு நான் 1/2 லிட்டர் பாலுக்கு 1 குழிக்கரண்டி அளவுக்கு நன்னாரி சர்பத் இதில் சேர்க்குறேன். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃப்ளேவர் தேவை அப்படின்னா இதில் குங்குமப்பூவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா போதும். இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லது. ஸோ ஆன் த ஸ்பாட்டில் நம்ம இப்போ இஃப்தார் திறக்க போகிறோம் அப்படின்னா பாலை மட்டும் நம்ம காய்ச்சிட்டு இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நன்னாரி சர்பத் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ரோஸ் எசன்ஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஒரு ரிச்சாக இருக்கும். இது நோன்பு டைமில் மட்டும் கிடையாது, வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் கட்டாயமாக இந்த பாலை செஞ்சு கொடுங்க. இந்த வெயில் காலத்துக்கு இந்த சப்ஜா விதைகளை நம்ம சேர்த்து கொடுக்கும்போது உடலுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியம் கூட. இதில் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போடுறதுக்கு பதிலாக ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி ஒரு 1/2 hour அல்லது 1 hour நீங்கள் கூல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.